ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியும் பார்செவல்ஸ் ஃபார்முலாவும் தான். ஸோ பெசல்ஸ் இன்இக்வாலிட்டின்றது ஒரு செட் ஆஃப் ஆர்த்தோனார்மல் வெக்டார்ஸ் U1லேருந்து UM வரைக்கும் எடுத்துக்க போகிறோம். இந்த செட் வந்து எக்ஸ்ன்ற இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸும் எடுக்கும் போது எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபங்க்ஷன் which is series of n is equal to 1 to m modulus of inner product space of x comma un square less than or equal to norm of x square. ஒரு norm of x square வந்து நம்மளால் இந்த மாதிரி எழுத முடியும் அண்ட் greater than or equal to thisன்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எப்போ அப்படின்னா if and only if this equality in holds in if and only if span u1 to um நம்மளால் u1லேருந்து umக்கு வந்து ஸ்பேன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளால் இப்படி எழுத முடியும். இப்போது ஒரு கான்சிக்வன்ஸாக செக் பண்ணோன்னா u1லேருந்து um வரைக்கும் டினியூமரபிள் ஆர்த்தோனார்மல் செட் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து m வரைக்கும் ஒரு நம்பர், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் u1லேருந்து um வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதோடைய ஸ்பேன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இப்படி ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்போ டினியூமரபிள் ஆர்த்தோனார்மல் செட்ஸ் இருக்குது, எவ்வளோனே தெரியாத அளவுக்கு இன்ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா இன்ஃபைனைட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்த்தோனார்மல் செட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சீரீஸ் ஆஃப் n is equal to 1 to infinity x comma un the whole square less than or equal to norm of x squareன்னு கிடைக்கும். இதில் வந்து xmக்கு பதிலாக நம்ம சீரீஸ் n is equal to 1 to mன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சீரீஸை வந்து ஆர்த்தோனார்மல் செட் கிராம்-ஸ்மித் ஆர்த்தோனார்மலைசேஷன்லேருந்து இந்த சீரீஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சீரீஸ்க்கு mன்னு நம்ம பேர் வைக்கிறோம். ஸோ x comma un அப்படின்னு இருக்குது. பை ஆர்த்தோனார்மலிட்டி ஆஃப் basis u1 to um we have x comma xm is equal to xm comma xm comma x is equal to xm comma xm which is equal to the series of n is equal to 1 to n. இது வந்து ஆர்த்தோனார்மலிட்டி படி நம்ம ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிறது. இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸும் ஒன்று தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா xm converges to xன்னு எடுத்துக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ xm converges to x less than or equal to 0ன்னு வரும். ஸோ less than or equal to 0 முன்னாடி எழுதிட்டோம்னா 0 less than or equal to அப்படின்னு வந்துடும். greater than or equal to 0 அப்படின்னு இருக்கிறத வந்து less than or equal to x minus xm the whole square நம்ம எழுதுகிறோம். இப்போ இது நார்மாலிட்டி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக சேஞ்ச் பண்ணும்போது norm of x is equal to the root of x comma xன்னு வரும் இல்லையா, root of inner product of x comma xன்னு வரும். ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x minus xmன்னு வரும். இதை வந்து ஆர்த்தோனார்மலிட்டி படி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோடைய ரூல்ஸ் படி நம்ம பிரித்து எழுதணும். அப்படின்னா x comma x xm comma x இந்த மாதிரி மைனஸ் வர இடத்துலலாம் மைனஸ் போட்டு இந்த எக்ஸும் சேரும்போது ப்ளஸ் வரும். அதே மாதிரி இந்த எக்ஸமும் சேரும்போது ப்ளஸ் வரும். இப்போ இது ஒரு ஆர்த்தோனார்மல் செட்டுன்றதுனால டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எல்லாம் 0 ஆயிரும், சேம் எலமெண்ட்ஸ் எல்லாம் 1 ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது 3 எலிமெண்ட்டும் சேம் தான். ஸோ சேம்ன்றதுனால இந்த 3 எலிமெண்ட்டும் ஈக்குவல் டு திஸ் எலிமெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ norm of x ஸ்கொயர் மைனஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குது, 0 less than or equal toன்னு இருக்குது. 0 less than or equal to norm of x minus xm the whole square is equal to இப்படின்னு வரும்போது நம்ம இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 ஆர்த்தோனார்மலிட்டி படி ரெண்டு வேறு டேர்ம்ஸ் ஆர்த்தோகோனலாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த x ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது 0 greater than or equal to norm of x ஸ்கொயர்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து norm of x தான் பெருசு. ஸோ அதனால் norm of xக்கு வந்து greater than or equal to சிம்பிள் போட்டு நம்ம எழுதுகிறோம். ஸோ ஃபார் m is equal to 1 to n அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஆல்சோ we see that here equality holds
இஃப் x minus xm is equal to 0. ஸோ x minus xmோட நார்ம் 0வாக இருந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்இக்வாலிட்டி மூலமாக இந்த எக்ஸம் வந்து எக்ஸுக்கு ஈக்குவல் நம்ம எடுத்து எக்ஸ் வந்து யூஎனுக்கு யூ1லேருந்து யூஎனுக்கு ஸ்பேன் ஆகும்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 to m வந்து நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் எம்மை வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஹென்ஸ் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி இஸ் ப்ரூவ்டு. இப்போ பார்சேவல் ஃபார்முலானா என்னென்னு பார்ப்போம். பார்சேவல் ஃபார்முலான்றது பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியோடைய ஈக்குவல் தான். ஸோ இப்போது பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியில் டினியூமரபிள் ஆர்த்தோனார்மல் செட் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி கிடைக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற டினியூமரபிள் செட்டுக்கு கிடைக்கிற இன்இக்வாலிட்டியை நம்ம ரெண்டு சைடும் இன்இக்வாலிட்டி எடுத்து இப்போ நார்ம் ஆஃப் x² தான் கிரேட்டராக இருக்கணும்ன்ட்டு இல்லைல்ல. இங்கே ஆல்ரெடி 0 <= நார்ம் ஆஃப் x minus x² இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் ஈக்குவல் டு 0வாக இல்லாமல் <0வாக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். <0 இல்லாமல் <0வாக இருந்துச்சுன்னா இதுக்கு இன்இக்வாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சிமிலர் இன்இக்வாலிட்டிஸ் ரெண்டு டேர்முக்கு இப்போ a <= b ஆர் a <= bன்னு வந்துச்சுன்னா ஏவும் பியும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சைடும் இன்இக்வாலிட்டி வரும்போது நம்மளுக்கு வந்து either norm norm of x² > summation of x and y un the whole square or less than or equal to அப்படின்னு நம்ம ரெண்டு சைடும் இன்இக்வாலிட்டி எடுத்து நம்ம வந்து u1 to un என்ற ஆர்த்தோனார்மல் செட்டை வந்து பார்சேவல்ஸ் ஃபார்முலாவாக மாற்றி எழுத முடியும். ஸோ ஒரு பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியை ரெண்டு சைடு இன்இக்வாலிட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு பார்சேவல்ஸ் ஃபார்முலா கிடைக்குது.